அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ் ஈரானுடைய கடைசி கட்ட முயற்சி, ஈரான் அமெரிக்காவுடைய கடைசி கட்ட முயற்சி. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு ஒரு வழியாக ஈரான் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க. பட் என்ன நிபந்தனைகள் இருக்குது, அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன நடக்கும்ன்ற மாதிரியும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, மற்ற உலக தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம். ஸோ நேரடியாக சம்பவ இடத்துக்கு போயிடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ கொடுக்கலாம். இன்றைக்கி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்களும், அப்புறம் ஈரானுடைய பிரசிடெண்ட் பெசஸ்கியன் அவர்கள், இரண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் அறிக்கைகள் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அதில் இறுதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டோம். பட் பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு சில நிபந்தனைகளை விதித்திருக்கோம். அது எல்லாமே இஸ்தான்புல்ல நடக்குது, துருக்கியுடைய இஸ்தான்புல்ல நடக்க போது. அது மேபி நாளையோ நாளை மறுநாளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஈரான் தரப்பில் உறுதி செஞ்சுருக்காங்க. ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக இல்லை டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் தரப்பில் சொல்லிகிட்டே இருந்தாலும் ஈரான் தரப்பிலிருந்து ஒரு மிரட்டல் பதிலாக இருந்தது. அதுக்கான செய்திகள் எதுவும் வரவே இல்லை. ஒருவேளை அமெரிக்கா தரப்பில் தான் போய் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினச்சோம்னா, இன்றைக்கி அராக்சி அவர்கள் இல்லை நாங்கள் நெகோசியேஷன் டீலுக்கு ஒத்துக்கிட்டோம், அஃபீஷியலாக நாங்கள் ஒத்துக்கிட்டோம், பட் எங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறோம், அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோன்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. துருக்கியில் நடக்க போது இந்த பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைக்கு அந்த இரண்டு தரப்பில் இவங்க அராக்சி அவர்கள் போகிறாங்க, அமெரிக்கா தரப்பிலிருந்து விக்ஸாப் அவர்கள் போகிறான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்னும் அவங்க முழுமையாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பே அமெரிக்காவுடைய புலம்பல்கள், இந்த லின்சே கிரஹாமாக இருக்கட்டும், இவங்க எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தாக்குதல் நடத்தாமல் அமைதியாக அப்படியே பேச்சுவார்த்தை உடன்படுமா அப்படின்னா எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி லின்சே கிரஹாமுடைய பேட்டி 2 தடவையில் பார்த்தேன். ஒரு தடவை ஃபாக்ஸ் சேனல் கொடுத்துருந்தாரு, ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கும், இன்னொரு பேட்டி மற்றொரு சேனல்லையும் கொடுத்துருந்தார் காலையில். சும்மா ஒரு வார்த்தையில் காலைல சொல்லியிருந்தார், ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம எதிர்பார்க்குறது லெட்ஸ் மேக் ஏ டீல் கிடையாது, நம்ம அட்டாக் தான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் சாயந்தரமாக பேட்டி கொடுக்கும்போது இப்போ ஈரானுக்குள்ளே நடப்பது என்பது ஒரு சான்ஸாக, எப்படின்னா இப்போ ரீஜனல் யுத்தமாக மாறுறதுன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஈரானுடைய வீழ்ச்சி என்பது ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட பெர்லின் வால்னா பெர்லின் சுவர்களை நம்ம வீழ்த்தின மாதிரி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம டிலே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ப்ரோட்டஸ்ட் பண்ணணும் தொடர்ந்து. இன்னும் ஏன் அமைதியாக இருக்கீங்க, உங்கள் சான்ஸ் நெருங்கிடுச்சு, கண்டிப்பாக ஈரானுடைய மக்கள் அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க. அதனால் ஆயதுல்லா அலி காமெனி அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் லைஃப் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அவங்க எங்கே போராட போகிறாங்க, வெளியே வந்தால் போட்டு தள்ளுறாங்க டப்புன்னு. அவங்க இதுக்கப்புறம் போராடுறது முழுமையாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போராடு அப்படின்னாலும் போராடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஈரானுடைய மக்கள் அமெரிக்கா கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நியூக்ளியர் டீல் எதிர்பார்க்கல, நல்ல ஒரு லைஃப் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அமெரிக்கா நியூக்ளியர் டீல் வேணும்னு சொல்லிட்டு லெட்ஸ் மேக் ஏ டீல்னு போயிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைன்றார். சரி, இந்த மாதிரி நபரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தையில் உட்கார வச்சா என்னங்க நடக்கும்? இவராக இருக்கட்டும் இல்லை விக்ஸாப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க வெளிப்படையாக ஈரான் மீது தாக்கல் நடத்தணும்னு எண்ணத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிட்டு வாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காருங்கன்றதை விட, சரி இது அமெரிக்காவுடைய நிலைப்பாடுன்னு வச்சுக்கலாம். அவங்க தாக்கல் நடத்தணும்னு சுற்றி இருக்கக்கூடிய சகாக்கள் முழுமையாக அவங்களுடைய பேட்டி எல்லாமே அதுதான் நம்மளுக்கு கண்கூடாகவே தெரிகிறது. பட் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டோம், ஆனால் என்ரிச் பண்ண யுரேனியத்தினுடைய தற்போதைய நிலைமை என்ன, வேறு ஏதாவது சூழ்நிலையில் கையெழுத்திடணுமா, அதை பற்றின பேச்சுவார்த்தையெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அது 1% கூட வாய்ப்புகளே இல்லை. எங்களுடைய வெளியுறவு கொள்கையில் நாங்கள் எந்த சமரசமும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விட்டு கொடுக்கலாம் முடியாது அப்படின்னு இறுதி எச்சரிக்கையும் கொடுத்துட்டு, அது 100 1000% கூட நாங்கள் இப்போ என்ரிச் பண்ண யுரேனியத்தை வேறொரு நாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது நாங்கள் ஒத்துக்கலாம் மாட்டோம், அதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2-3 நிகழ்வுகளை பண்ணுறாங்க. முதல் நிகழ்வு, அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய
ஐரோப்பானுடைய வெளியுறவு தூதரகங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அம்பாசிடர் நிறைய பேத்துக்கு வந்து சம்மன் அனுப்பிட்டாங்க இல்லையா, வாங்களே வந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்களே. யாரை பார்த்து? அங்கே தீவிரவாதிகள்னு சொல்கிறீங்க. IRGC உங்களுக்கு தீவிரவாதிங்களா? அப்போ தீவிரவாதிகள் தெரிஞ்சு நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க? எங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போங்களே, வாங்களே நீங்கள் அப்படின்னு ஒரு மிரட்டலான ஒரு துணியில் வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். ஏன்னா அது இல்லாமல் ஈரானை பற்றி, ஈரான் பாருங்க, ஐரோப்பாவை பற்றி ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே ஒரு பல்லு பிடுங்கன்னு புலி மாதிரி இல்லை செங்கனையை கூட வச்சுக்கோங்க, உங்களால் கிரீன்லாந்தையும் உக்ரைனையும் உங்களால் காப்பாற்ற முடியுதா? முடியலல்ல. நீங்கள் வந்து எங்கள் நாடை தீவிரவாதன்னு சொல்லிட்டு எங்கள் நாடை எதுக்கலாமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ மோசமாக ஐரோப்பா விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஈரானுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மொசாவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சின்ன மிஸ்டேக், அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கூட பற்றி எரிவது ஈரான் அல்ல, அமெரிக்கா. அமெரிக்கா சேஃபே கிடையாது. அது எங்கே இருந்தாலும் சரி பற்றி எரிஞ்சிடும், அவங்க சாம்பல் ஆகிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும்ன்றாங்க. ஈரானுடைய ஜுடிஷியரியினுடைய சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாகவே எதிரிகளை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ணவே கூடாது, நம்ம அப்புறம் இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுவோம், எதிரிகளுக்கு இடம் அளிக்காமல் நமது பயணத்தை நோக்கி நெருங்க வேண்டும்ன்றாங்க. அப்போ இரண்டு தரப்புலையும் ஒரு வகையாக வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இல்லை அதிபர் சாமி பெசஸ்கியன் அவர்களோ கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போகலாம், அது இது குறிப்பாக யாருடைய விருப்பம்னு சொல்கிறாங்கன்னா பெசஸ்கியன் அவருடைய விருப்பமாக சொல்கிறாங்க. நார்மலாக அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறார், யுத்தம் என்பது வந்து தீர்வல்ல அப்படின்றதில் வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் பேச்சுவார்த்தைக்கு போகலான்றார். ஸோ தலைவர்கள் விரும்பினாலும் கூட இருக்கக்கூடிய சகாக்கள், கூட இருக்கக்கூடிய இந்த பின்னோட்ட நபர்கள்லாம் பார்த்தோம்னா ஈரான் ஒரு பக்கம் மிரட்டல் பதிவும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சகாக்கள் அதை விட நம்ம தாக்கல் நடத்தியே ஆகணுன்றல தீர்க்கமாக்குறாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறுமா பெறாதா, அடுத்த கட்ட நிகழ்வுகள் நடக்குமா நடக்காதா அப்படின்றது நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நான் நார்மலாக அமெரிக்கா கிட்ட வந்து 2 RC-135U அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த RC-135U அப்படின்னா எதிரிகளோட ரேடார் சிஸ்டத்தை கலெக்ட் பண்ணுவதற்கும் எலக்ட்ரானிக் சிக்னல் அண்டு சிக்னேச்சர்ஸ் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிப்பதற்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த அனலைஸும் கண்டுபிடிப்பதற்கான இந்த விமானம் இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒன்று வந்து அல்-உதைத் ஏர்பேஸில் இறங்கிருச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா ஒகினோவாவிலிருந்து 2வது விமானங்கள் போயிட்டு இன்னும் அல்-உதைத் ஏர்பேஸில் வந்து இறங்கியிருக்கு. இது எல்லாமே அந்த சங்கு உதவுவதற்கான அறிகுறிகளில் இருக்கிற சந்தர்ப்பங்களை அமெரிக்கா இன்னும் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஈரான் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி எந்த அளவுக்கு நுணுக்கங்களை அப்சர்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா, ஈரான். அது கொஞ்சம் கூட அவங்க மிஸ் பண்ணலாம் இல்லை. அடுத்தடுத்த விமானங்கள் வந்து தொடர்ந்து அது இந்த கேப் எல்லாமே பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேலுமே பயன்படுத்துகிறாங்க. வான்தடுப்பு சாதனங்களை மிகப்பெரிய அளவுக்கு நிறுத்துகிறாங்க. ஜோர்டானுடைய விமான நிலையமும் எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த பரபரப்புக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனால் நம்ம இன்னொரு ஆங்கிளையும் சொல்ல முடியும், இந்த மாதிரி மிரட்டலை கொடுத்து அமெரிக்கா வந்து பெரிய மிரட்டலை கொடுத்து ஈரானை பணி வைக்க முடியுமானா ஈரான் அவ்வளோ சீக்கிரம் பணிஞ்சு வரமாட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகளுமே இல்லை. ஏன்னா ஈரானுக்கான ஒரே புடி எங்கே தெரியுமா இருக்குது? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த பகுதி தான். அந்த பகுதியை நாங்கள் நிறுத்த போகிறோம். ஏன்னா அங்கே ஜஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான். ஒட்டுமொத்தமாக நிறுத்த போகிறோம் அப்படின்னா உலகத்தோட சந்தையே முடிஞ்சது. ஏற்கனவே இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னாவே பங்கு சந்தை வந்து பெரிய வீழ்ச்சியில் பெருசாக ஒரு தாக்கம் இல்லை. ஆனால் அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கு. முதல் முறையாக இன்னைக்கு தென்கொரியாவுடைய ஷேர் வந்து க்ளோஸே பண்ணிட்டாங்க. 5% மேலே வீழ்ச்சி. ஐயோ இழுத்து மூடுப்பா சண்முகம்னு சொல்லிட்டு இன்னைக்கு க்ளோஸே பண்ணிட்டாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு லாஸ் பாருங்கள். ஏசிய பங்கு சந்தை ஃபுல்லாகவே பயங்கரமான அடி. நிறைய பேர் நினச்சாங்க இப்போ இதுங்க நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணோம்ல, பட்ஜெட் தாக்கல் பண்ணதுனால தான் இங்கே பங்கு சந்தை அடி வாங்குதா அப்படின்னா அதெல்லாம் காரணமே இல்லைங்க. அப்படின்னா இந்திய மார்க்கெட் மட்டும் தான் அடி வாங்கியிருக்கணும். அங்கே தென்கொரிய மார்க்கெட்டு டோட்டலாக அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே சப்ளை செயின் இல்லையா. அப்புறம் ஜப்பான் அதை விட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏசிய பங்கு சந்தையில் கடகடான்னு ஆடிட்டு இருக்கு. அதான் நம்ம சூழ்நிலையை 2-3 நாளாக ஒரு 4-5 நாளாகவே பார்த்துட்டு இருக்குல்ல. இது எல்லாமே அந்த நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையாக உருவாகிட்டே இருக்குது. அதனால் இளம் முதலீட்டாளர்கள்லாம் வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இப்போதைக்கு வேடிக்கை பார்த்து கற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு நிறைய விதத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயமும் கூட. அதில் இன்னொரு ஆங்கிளில் கூட பார்த்தோம்னா ஈரானும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு வைக்கலிங்க. ஏன்னா அவங்களுமே வந்து அடிக்கடி
அந்த சி ஆஃப் ஓமன் பகுதியில் தொடர்ந்து 3 மணி நேரம் கேப்புக்கு ஒரு 2 தடவை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கப்பல்கள் எங்கே நின்றுட்டுருக்கு, மற்ற பகுதியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது இவங்களும் அனலைஸ் பண்ணுறாங்க, அவங்களும் அனலைஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு செய்தி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஏன் தென்கொரியாவுடைய ஷேர் வந்து முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து திடீர்னு 25% வரி விதித்தாங்க. அப்போ தென்கொரியா வந்து தனது வருத்தத்தை தெரிவித்தாங்க. ஒன் வே ஆஃப் மிஸ்கால்குலேஷன் இது, வர்த்தக பற்றாக்குறையே சரி செய்கிறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் கேட்டிருந்தோம், ஆனால் அதே மீறி வரி விதிக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால தான். அதனால் ட்ரம்ப் அவர்கள் அடுத்து எங்கே வரி விதிக்க போகிறார், அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அதனால் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த வர்த்தகமும் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா உலகத்தோட மொத்த ஏற்றுமதியில் 30% அடங்கி இருக்குது. அப்போ செங்கடல் கடலும் பாதிக்கப்படும். அதனால் இப்போதைக்கு நிலைமைக்கு ஈரானுடைய கை ஹோல்டில் இருக்கும். அப்போ அமெரிக்கா தாக்கல் நடத்தினாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் தாக்கல் நடத்தணுன்ற முடிவில் அமெரிக்காவும் இருப்பாங்க. அதுக்கான பிளான் என்னன்றதையும் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த பேச்சுவார்த்தை எனக்கு எப்படி போகணும்னு தெரில. கண்டிப்பாக இப்போயும் நான் சொல்கிறேன், அமெரிக்கா ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. இன்னுமே நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகமாக இருக்கலாம். இது எத்தனை நாள் எடுத்தாலும் சரி, நீங்கள் 1 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த இந்த அளவுக்கு நெருங்கி அவங்க தாக்குதலிருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு குறைவு தான். பட் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிற அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க. ஈரானுமே இன்னும் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிறாங்க. இந்த தடவை அடி வந்து கடுமையாக தான் இருக்கும். அதை 2 தரப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை நம்ம வாட்ச் பண்ணலாம் பொறுமையாக. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அமெரிக்காவுக்கு இன்னொரு மிகப்பெரிய அடி என்னென்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அசான்கா பகுதியை மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்பு கூட ட்விட்டில் போட்டிருந்தார். இங்கே அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய அல்லக்கைகள்லாம் நிறையா ஓடி வந்து இது மாதிரி முழுமையாக ஒருங்கிணைந்த சிரியாவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்லாம் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி படைகள் உள்ளே பூந்துருச்சு, உள்ளே பூந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அசான்காவும் பிடிக்க போகிறாங்க. ஸோ முதல் முறையாக குர்திஷ் ரீஜியன் இல்லாத சிரியாவை உருவாக்குகிறார்கள். அதாவது அமெரிக்கன் பேக்கட் ஃபோர்ஸ், அங்கே குர்திஷ் ரீஜன் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த ரீஜியனை முழுமையாக சிரியா தன் வசப்படுத்துகிறது என்பது கூடுதல் தகவல். கூடுதலாக அந்த சிரியாவிலிருந்து ஒரு 1300க்கும் மேற்பட்ட ISIS தீவிரவாதிகள் வந்து அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைச்சகம் சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. யாரை கேட்டு அந்த ISIS தீவிரவாதிகளை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா, எந்த ஒரு பர்மிஷனுமே வாங்க நம்மளை ஒரு நாடாக மதிச்சிருக்காங்களா, இல்லையே கூட்டில் எல்லாத்தையும் ஆலாமரத்து கடையில் வர சொல்லுங்களே, சொம்ப தூக்கிட்டு வாழே, தீர்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஈராக் வேற கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. பட் அந்த தீர்ப்பு அமெரிக்காவுக்கு எதிராக எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்றாங்க. ஆல்மோஸ்ட் படைகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதற்கான பதிவுகளும் பார்க்க முடியுது. லெபனானுடைய எல்லையில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இஸ்ரேல். தொடர்ந்து ஹெஸ்புல்லானுடைய ஆயுத குடோன்களை அடுத்தடுத்து அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெரிய தாக்குதல்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் கூட உங்களுக்கு ஹெஸ்புல்லானுடைய முக்கிய தலைவர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் தகவலை சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஒரு இஸ்ரேலுடைய எல்லை பகுதியிலிருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு 3 கட்டிடங்களுக்கு மேலே இமீடியட்டாக எவகேட் பண்ண சொல்லிட்டாங்க. அதிகபட்சம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த கட்டிடங்கள்லேருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஆனால் லெபனானில் தாக்கல் நடத்தும் போதெல்லாம் பார்த்தோன்னா இஸ்ரேல் வந்து பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற சொல்லிடுறாங்க. வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கட்டிடங்களை தரைமட்டமாக்குறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட நீங்கள் பாருங்கள். அந்த எவகேட் பண்ண சொல்லிட்டு தான் அடிக்கிறாங்க. அந்த விஷயத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கும் இந்த தாக்குதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி நான் ஒருபொழுதும் அங்கே பார்த்ததே இல்லை. வெதர் உக்ரைன் தாக்கல் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்கிறதோ, இல்லை ரஷ்யா தாக்கல் நடத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற சொல்கிறதோ நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாகிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஹெஸ்புல்லா தலைவர்கள் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கட்டிடங்களை தரைமட்டமாக்கும் போது கிளியராக வெளியேற சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் இறப்புகள் வந்து பெரும் அளவுக்கு தவிர்க்கப்படுகிறது. தேவையான நபர்களை ட்ரோன் மட்டும் அனுப்பி தாக்கல் நடத்திக்கிறாங்க. யாரு இஸ்ரேல் தரப்புலேருந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆனால் ஹெஸ்புல்லா தொடர்ந்து தனது விமர்சனத்தை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஐயா, அமைதி ஒப்பந்தம் போட்டு நாங்கள் பல நாள் ஆச்சுங்க ஐயா, இந்த அமைதி ஒப்பந்தத்தை அவங்க ஃபாலோ பண்ணலைங்க ஐயா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ராஃபா எல்லை பகுதியில் எகிப்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் தான் செக் பண்ணி அனுப்பணும். இஸ்ரேல் வந்து ஒரு நாளைக்கு 50 காசானுடைய வண்டிகள், அதாவது அப்ரூவல் கொடுத்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் போகிறதா இருந்தாலும் சரி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள்.
ஆக்சுவலாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானுக்குள்ள பெரிய அளவுக்கு ஓடி இருக்காங்க. இன்னும் வந்து பாகிஸ்தானும் வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணல. அவங்க ஒரு பொதுவான செய்தியை தான் சொல்கிறாங்க, பெருசாக அவங்க வந்து இந்த செய்தியை வந்து வெளியிடுறதில்ல. அவங்க வந்து ரொம்ப கமுக்கமாக வச்சுருக்காங்க. பட் பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 200க்கும் மேற்பட்ட பிஎல்ஏனுடைய வீரர்கள் வந்து நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு அவங்க தரப்பில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பிஎல்ஏ தரப்பில் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, 200 300 தாண்டி இருக்குன்றாங்க. அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிகள் வரைபடத்தில் பார்த்தோன்னா அந்த நொசூக்கின்ற ஒரு பகுதியை முழுமையாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்றாங்க, கொட்டாவை தாண்டி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பகுதிகள் வந்து தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் நிறைய மக்கள் வந்து பொதுமக்களும் இறந்து போயிருக்காங்க. இந்த பலுச்சிஸ்தான் திடீர்னு இந்த அளவுக்கு வந்து முழுமையாக ஒரு பிளான் அட்டாக் பண்ணதில் 2 நாடுகள் பின்புலமாக இருக்காங்க. ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று இந்தியா. இந்தியா மீது வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை நாங்கள் சுமத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அவங்க இராணுவத்தினுடைய, அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் சார்பாக வந்து வெளிப்படையான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவை முழுமையாக மறுத்திருக்கிறது. மேபி இது ஆப்கானிஸ்தான் கூட பயன்படுத்தியிருக்கலாம். சமீபத்தில் தெஹ்ரீக்கே தாலிபான்கள் நடத்தும் போது பேச்சுவார்த்தைக்கு பெரிய அளவு உடன்படாமல் இவங்க தாலிபான்களினுடைய ஒரு சில நிலைகள் மீதெல்லாம் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதனால் தாலிபான்கள் பெரிய அளவுக்கு இவங்க பலுச்சிஸ்தான் பிஎல்ஏவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். இல்லையே தெஹ்ரீக்கே தாலிபான்கள் நீங்கள் மேலே அடிங்க, நான் கீழே அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இங்கே நடத்திட்டாங்க. அடுத்து இன்னும் 2 நாளில் தெஹ்ரீக்கே தாலிபான்கள் மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாகிஸ்தான் இராணுவமோ பாகிஸ்தான் தரப்புலையோ சமீபத்தில் இந்த துரேந்தர் படம் வந்துச்சு இல்லையா, இந்த துரேந்தர் இந்த படத்தை பார்த்துட்டு ஒருவேளை ஃபுல்லாக இவங்க இந்தியா தான் பின்புலமாக இருந்து இயக்குறாங்கன்ற அடிப்படையில் குற்றச்சாட்டு சுமத்துறாங்களோ அப்படி இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியும். ஏன்னா அதை இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இல்லையா. அதனால இந்த ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதுலாம் இப்போ T20 வேர்ல்டு கப் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டீமாக வந்துட்டுருக்கு இந்தியாவுக்கு. ஆனால் நாங்கள் நேரடியாக கொழும்புக்கு போகிறோம், ஆனால் இந்தியாவுடைய மேட்சை ஸ்கிப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடுன்னு சொல்லிட்டு இந்தியா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஐசிசி வந்து உடனே பாகிஸ்தான் வந்து வெகுண்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் ஒரு ஐசிசி லெவல் ஆர்கனைசேஷன் உருவாக்கக்கூடாதுன்ட்டு உடனே ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. சீனா, பங்களாதேஷ், UAE, ஓமன், சவுதி, USA, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வேன்னு சொல்லிட்டு அதில் 6 நாடுகள் பக்கம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் சீனாவும் பங்களாதேஷும் ஒத்துக்கிட்டாங்க. ஐயா நாங்கள் உங்களுடைய பிசிபி போர்டு மாதிரி ஐசிசிக்கு போட்டியாக நீங்கள் உருவாக்குனீங்கன்னா நாங்கள் வரேன்றாங்க. நீங்கள் சீனாவை கூப்பிட்டு விளையாடலாம், பாகிஸ்தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க பெரும்பாலும் கிரிக்கெட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவலுங்க. இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போகணும் அப்படின்னா ஒரு பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க போலந்து தரப்புலேருந்து. இன்னுமே அங்கே புடின் அவர்கள் டெய்லியும் அப்படியே மலாந்து படுத்து ட்ரீம்லேயே இருக்கிறாராம், நம்ம இந்த உக்ரைன் விவகாரத்தில் நம்ம ஜெயிச்சுடுவோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிட்டே இருக்கிறாராம். அது ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. அவர்லாம் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் எப்படிங்க அவர்லாம் போய் ஜெயிப்பார்? அவர் ஜெயிச்சாருன்னா அப்புறம் நம்மளே எதுக்குங்க அப்படின்றார். திடீர்னு என்னன்னு தெரியல, பயங்கரமாக பேசியிருக்கிறார். சரி, ஓகே. இன்னொரு தகவலுமே சொல்லிட்டாங்க. இந்த தகவல் சொன்னது எஸ்டோனியானுடைய ஃபாரின் மினிஸ்டர். இது வந்து சாதாரண தகவலாக இல்லை, அப்படி கதி கலங்கக்கூடிய செய்திகள், புரட்டி போட்ட செய்திகள், உலகத்தையே புரட்டி போட்ட செய்திகள். அப்படின்னா நீங்கள் உஷாராக இருப்பீங்க. ஓ பயங்கரமான தகவலாக இருக்குமா, இல்லை கடைசியில் இப்படி சொன்னால் டம்மி தகவலாக நினைச்சிடாதீங்க. அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிமினல்ஸ் அப்படி கொள்ளை பண்ணிட்டு அப்படியே ரொம்ப அப்படி கொடூரம் அப்படின்னு அப்படி தெரிவிக்க விடுற மாதிரி கொடூர கொலையாளிகள்லாம் இருக்கிறாங்களா, சைக்கோ கொலையாளிகள்லாம், அவங்களாம் செலக்ட் பண்ணி பரபா வாப்பா உனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, இங்கே இருந்தால் பிரச்சனை உனக்கு, டெய்லி எங்ககிட்ட அடி வாங்கிட்டு 2 வேளை சாப்பாடு தான் உனக்கு, போ அங்கே ஐரோப்பாவுக்குள்ளே போ, எல்லாம் சாப்பாடெலாம் ஃப்ரீயாக கிடைக்கும், என்ஜாய் பண்ணாங்க, உள்ளே போயிட்டு போப்பா சந்தோஷமாக இருந்துட்டு தேடி இந்த மாதிரி கிரிமினல்களை ஐரோப்பாவுக்குள்ளே அனுப்பியிருக்காங்களாம். இதை வந்து எஸ்டோனியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒட்டு கேட்டுக்கிறாரு. ஆளையும் பார்த்துட்டார். கிட்டத்தட்ட அப்படியே பல்லெல்லாம் கரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே முடி அப்படியே இப்படி ஃபுல்லாக லென்த்தாக விட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்சானா அந்த கரையெல்லாம் வந்துட்டு ஆளுவே பார்த்தா கடிக்கிற மாதிரி ஆளெல்லாம் எங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஐரோப்பாவுக்குள்ளார. இனி வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி, அதுவும் ஒருத்தர் 2 பேர்லாங்கல்ல, ஆயிரக்கணக்கான கிரிமினல்ஸ், இது ரொம்ப முக்கியம்,
ஆயிரக்கணக்கான கிரிமினல்ஸ் வந்து ஐரோப்பாவுக்குள்ள அனுப்பியிருக்காங்களா, இனி என்ன நடக்க போதோ தெரியலன்றாங்க. இது எஸ்டோனியோட நிலைமை. பின்லாந்து அதோட மோசமாயிடுச்சு. திடீர்னு நேற்று ஒரு சேட்டலைட் இமேஜஸ் வெளியிட்டு பின்லாந்துடைய எல்லை பகுதியில் ரஷ்யா வந்து தனது இராணுவ கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. சேட்டலைட் இமேஜஸ்ல பெரிய அளவுக்கு தெரிஞ்சது. இப்போ எஸ்டோனியா ஏற்கனவே இப்படி ஒரு தகவலை கொடுத்த உடனே எஸ்டோனியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பின்லாந்துக்கு என்ன வந்துருச்சு, கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த கரை பிடிச்ச ஆளுங்க எல்லாமே எங்கள் பக்கத்தில் கேம்ப் வச்சு நம்ம நாட்டில் தள்ளி விட்டுருவாங்களா? ஏன்னா உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு, அற்புதமான நாடுனா அது பின்லாந்து தான். அதை ஏதாவது கெடுத்து விட்டுருவாங்களா அப்படின்னு இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அது குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. நேற்று இரவு ரஷ்யா பெரிய தாக்குதலை நிகழ்த்தும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 172 அட்டாக் பண்ணாங்க. அதில் 157 பக்கம் நாங்கள் தடுத்துட்டோம். இந்த அளவுக்கு ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த அளவுக்கு நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்றால் நீங்கள் உணர வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை. தொடர்ந்து எங்களுக்கு ஆயுதங்களை சீக்கிரம் வழங்கி விடுங்கள், முடித்து விடலாம் ரஷ்யாவை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரீமில் இருக்கிறாங்க, ஜெயிச்சிருவோன்ற ட்ரீமில் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுங்க, ஆயுதங்கள் கொடுங்க, பேசிக்கலாம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்கிறார். வீடியோட கிளைமேக்ஸில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஐநா கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குது. 2 பில்லியனுக்கு மேலே நிதி நெருக்கடியில் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸி, எனக்குலாம் சர்வ சாதாரணம் தான். ஆனால் அண்ணன் பேச்சு கேளுங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேச்சை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்டர்நேஷ்னலில் நாங்கள் மீட்ரு கொடுக்குறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது என்னன்னு தெரியல பாஸ். இப்போ ஏன் அமெரிக்கா மட்டும் தான் ஃபண்டிங் கொடுக்கணுமா? மற்ற நாடுகள் அவங்களோட மெம்பர்ஷிப்புக்கான ஃபண்டு கொடுப்பானா யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களாம். யாருமே பழையபடி கலெக்ஷனே வரலையாம். அதனால் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து நாங்கள் ஏன் அந்த அதாவது காசாவுக்கான ஒரு பீஸ் பிளான் ஒன்று உருவாக்குனாங்கல்ல, அதில் ஏன் நாங்கள் சேரல அப்படின்னா ஐநாவே டம்மி ஆக்கிட்டு அதை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருபொழுதும் நாங்கள் ஐநாவை டம்மியாக விட மாட்டோம், அதனால தான் நாங்கள் அதை சேரலான்றாங்க. பேச்செல்லாம் நல்லா வக்கனையாக தான் நல்லா பேசுகிறீங்க ஐயா, எல்லாருமே நல்லா தான் பேசுறீங்க. அங்கே ஒருத்தர் சம்பளம் கொடுக்கறத கூட வழி இல்லாமல் இருக்கிறேன். அடுத்து ஐநானுடைய கட்டடத்துக்கு வட்டி கட்ட முடியல, அதை கட்ட முடியலன்னு இருக்கிறாரு. அதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஒருவேளை ஐநாவை கலைச்சிட்டானா ரொம்ப நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும், நாடு கொஞ்சம் சுபிட்சமாக வளரும். தேவையில்லாமல் எங்கள் ஊர் நாட்டாமே கூட்டு போய் உட்கார வைங்க, உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு, அப்பப்போ அருமையான தீர்ப்பும் கொடுப்பாரு, ரொம்ப சிறப்பாகவும் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த கிளைமேக்ஸில் நான் ஆக்சுவலாக இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த விவாதங்களும் கதைகளும் வந்து தொடர்ந்து கதைகளில் நிறைய வீடியோஸ் நிறைய இது வந்துட்டே தான் இருக்குது. எதையும் நம்ம கதைலாம் சொல்ல முடியாது, அதிர்ச்சிகரமான தகவல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எப்போ கடைசியில் வந்து அது செக்ஸ் இதில் போயிட்டு கடைசியில் யாருக்கு யார் அம்மா யாருக்கு யார் அப்பான்றதே தெரியலன்ற அளவுக்குலாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானி அவருடைய அம்மா வந்து அங்கே அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வெளியே வந்து நிஜமாவே அவருக்கு இவரோட பையன் தானா, இவர் பயாலஜிக்கல் பையன்ற மாதிரிலாம் இன்றைக்கி அவர் வீட்டுக்கு வெளியெல்லாம் போயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மைக்கை பிடிச்சிக்கிட்டு. நீ வந்து உண்மையாக அம்மாவுக்கு பையனான்ற மாதிரிலாம். அதான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரம் என்பது தனி மனிதனை பெரிய அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு ஒரு போதாகரத்தை கிளப்பிட்டாங்க. உலகம் முழுவதும் ஒரு போதாகரத்தை வந்து கிளப்பி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட இன்னைக்கு நான் நியூஸை பார்த்தேன். நான் இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் யார் எங்கேருந்து பெரிய அளவுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா துருக்கி தான் ஃபுல்லாக இந்த மாதிரி மாமா வேலையை பார்த்துருக்காங்க. அதாவது பெரிய அளவுக்கு 200 மில்லியனுக்கு மேலே ஆயிரக்கணக்கான குழந்தைகளை எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு சேல்ஸ் பண்ணது துருக்கி தான் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. உலகத்தின் பெரும்பாலான தலைவர்கள் இதில் வந்து பேர் அடிபட்டு இருக்கு. நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, ஏப்பா உன் பேரை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்படியாப்பா, பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயமாச்சு. ஏதாவது வீடியோ வந்தால் எனக்கே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். நான் அது வந்ததுன்னா ஏன்னா 1800 வீடியோவுக்கு மேலே வெளியே வந்திருக்கு. இதில் எனக்கு பெருசாக ரொம்ப ஒரு டீப்பாக வீடியோவாக எடுத்து போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா எல்லாருமே அந்தந்த பணம் பெயர் புகழ் அதெல்லாம் வரும்போது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது அப்படின்னா எல்லாருமே குற்றவாளிகள் தான். அது சுய மனித சிந்தனையின் வரும்போது அது தனி மனித கட்டுப்பாடு இல்லாத நபர்கள் எல்லாமே அது பெரும்பாலும் நீங்களே ஒரு சில சமயத்தில் நினச்சி பாருங்க, இந்த மாதிரி இந்த பொசிஷனில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் அது மாதிரி போயிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சும்மா மனசுக்குள்ளே நினச்சி பாருங்க. அப்புறம் அதுக்கான பதில்களை எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு திரையில் நடிக்கிற ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முன்கால வாழ்க்கை எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க வயசான காலத்துக்கு அப்புறம். ஸோ அதனால்
அது கரெக்டாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு எப்ஸ்டீன் ஃபைல். அது அமெரிக்கானாவே கொஞ்சம் கலேஜி தான், கொஞ்சம் அப்படி தான் இருப்பானுங்க, அப்படி இப்படின்னு தான் இருப்பானுங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான். இது பெருசாக புதுசாக நம்ம பேச வேண்டியது இல்லையான்னு தான். அப்பப்போ இது மாதிரி தகவல் வந்ததுன்னா உங்ககிட்ட வேணா சொல்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.